ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு மோட்டிவேஷ்னல் திருக்குறள் பார்த்துட்டு அப்புறம் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். திருக்குறள்: உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இதனுடைய பொருள்: நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடா விட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை விடக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 6th இருக்கக்கூடிய நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த பேலன்ஸ் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ வந்து 6th புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியுள்ள நூல் தொல்காப்பியம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பதை விளக்கிய நூல் தொல்காப்பியம். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் கருத்தை கூறும் சங்க நூல் கார் 40. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எமிலி என்று கூறும் நூல் கார் 40. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தை சொன்ன சங்கப்புலவர் ஔவையார். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்று பாடியவர் ஔவையார். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு என்று கூறும் நூல் பதிற்று 10. சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப் மூலிமா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரி ஐட்டம்ஸும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாகவும் வந்து டோர் டெலிவரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் வந்து இருக்குது. மற்ற ஆப்பை காட்டிலும் வந்து இந்த ஆப்பில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகவே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறுங்க. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்று கூறிய நூல் நற்றிணை. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து. இதனை சங்க காலத்திலேயே கூறியவர் கபிலர். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடியவர் கபிலர். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவள்ளுவ மாலை. தமிழ் இலக்கண வகைகள் 5. தமிழில் குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 5. தமிழில் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 7. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய்யெழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை.
உயிரும் மெய்யும் சேருவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். திங்களை போற்றுதும் என்று சந்திரனை போற்றியவர் யார்? இளங்கோவடிகள். மாமலை போற்றுதும் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். திங்கள் என்பதன் பொருள் நிலவு. கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். அலர் என்பதன் பொருள் மலர்தல். மேரு என்பதன் பொருள் இமயமலை. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.